ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். போன எபிசோடில் எதிர்பாராத சந்திப்பாக ஹீரோ ஹீரோயினும் அரண்மனையில் மீட் பண்ணிக்கிட்டா 2 பேருக்குள்ளேயும் சண்டை பேசாமல் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இனியங்க மேலே கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிடுவாங்க. அந்த இடத்துல இனியாங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட போய் இப்போ நான் அரசருக்கு காங்பெயினாக போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆனால் நான் ப்ராப்பராக ஒரு கல்யாணம் நடக்கணும், எனக்கு செகண்ட் ரேங்க் காங்பெயினாக தான் நான் உள்ளே போவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவங்க அப்பாவும் இதை தான் எதிர்பார்த்தாங்க. ஸோ நீ எதுக்குன்னு நினச்சி எதையும் ஃபீல் பண்ணாத, இன்னும் லேட்டாக எல்லாம் சரியாகிடும், கொஞ்சம் வெயிட் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே இதை கட் பண்ணி அடுத்ததாக ஹீரோவை தான் கட்டுறாங்க. ஹீரோயின் கூட சண்டை போட்டதை தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் கரெக்டாக ஈனச் வந்துட்டு இன்னைக்கு நைட்டு நீங்கள் ராணியோட அறைக்கு போக வேண்டியது, நான் வேணும்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி விடவான்னு சொல்கிறப்போ ஹீரோ என்ன திங்க் பண்ணாங்கன்னு தெரியல. நான் இன்னைக்கு ராணியோட அறைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி செய்தி அனுப்புகிறாங்க. ஸோ விஷயம் தெரிஞ்சு இங்கே ராணி இன்னியங்கும் பரப்பிட்டு இருக்காங்க ஹீரோ வராங்கன்னு சொல்லிட்டு. அந்த டைம் கரெக்டாக ஹீரோயினையும் வர சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் மேக்கப் பண்ணி விட ஹீரோயினும் ஹெல்ப் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ போல் சொல்கிறாங்க ஹீரோ ரொம்பவே கைண்டானவங்க, ஆனால் நினச்சி கூட பார்க்கல இன்னைக்கு வருவாங்கன்னு சொல்கிறத. நீங்களும் எனக்கு இங்கே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஃப்யூச்சர்லேயும் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்பவே சடனாக இன்னும் மயக்கம் போட்டு விழுந்துருந்தாங்க. ஸோ விஷயம் தெரிஞ்சு ஹீரோவோட அம்மாவும் அந்த இடத்துக்கு பார்க்காங்க. என்னாச்சுன்னு மருத்துவரை கூப்பிட்டு கேட்குறப்போ மருத்துவர்னு சொல்கிறாங்க நாட்டுக்குள்ளே வந்திருக்கிற அந்த அம்மை நோய் தான் இப்போ ராணிக்கும் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு கேட்குறப்போ கோர்ட் லேடியும் சொல்கிறாங்க அன்றைக்கி நாட்டுக்குள்ளே வந்திருக்கப்போ இவங்க ஹெல்ப் பண்ண போனாங்க, அப்போ தான் இங்கே பரவி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ ஹீரோவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விஷயம் இங்கேருந்து அரண்மனையை தாண்டி வேறு யாருக்கும் போகக்கூடாது, வெளியே இருக்க யாருக்கும் தெரியவும் கூடாது, ஹீரோவை இந்த இடத்துக்கு வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தடுத்து நிப்பாட்டணும்னு போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோ ராணியோட அறைக்கு முன்னாடி நிற்காங்க. ஹீரோவோட அம்மாவும் சொல்கிறாங்க இன்றைக்கி ராணி கூட பார்க்க நீ போக வேண்டாம், ராணி கொஞ்சம் டயர்டாக இருக்கா, அது மட்டும் இல்லை அரண்மனையில் இருக்கிற சில கொட்லேடிக்கு மட்டும் அம்மை நோய் போட்டிருக்கு, நாங்கள் எல்லாரும் இங்கேருந்து பக்கத்து அரண்மனைக்கு போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் அப்போ சரி நான் ராணியை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறப்போ இல்லை வேண்டாம், அவள் கொஞ்சம் கிளம்பி வர்றதுக்கு லேட்டாகவும் நம்ம முன்னாடி போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் ராணியோட அறையோட வாசலில் நிற்கிறத கவனிக்காங்க. ஆனால் ஒன்றும் சொல்ல அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படியே மறுநாள் விடியுது. இங்கே தையல் அறையில் தான் காட்டுறாங்க. என்னென்னா ராணிக்கு ட்ரெஸ் கொடுக்கறதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் லேடியை போக சொல்கிறாங்க, ஹெட் கோட் லேடி. ஆனால் அவன் என்னென்னா ராணிக்கு அம்மை போட்டிருக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் விழுந்து கெஞ்சிறான். சரி வேறு யாராவது போகிறீங்களான்னு சொல்லிட்டு ஹெட் கோட் லேடி கேட்டால் எந்த பொண்ணுமே போதுக்கு ரெடியாக இல்லை, ஹீரோயின் மட்டும்தான், நான் போய் கொடுக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிற துணியெல்லாம் வாங்கிட்டு அங்கே ராணியோட அறைக்கு போகிறாங்க. ராணிக்கு நைட்டை விட இப்போ கொஞ்சம் அதிகமாகவே அம்மை போட்டிருக்கு. சரி ட்ரெஸ் மாற்றி விடுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கோட் லேடிட்ட கொடுத்தா அந்த கோட் லேடி லைட்டாக கையை தான் பார்ப்பா, கையை பார்த்ததுக்கே பயந்து விழுந்துருவா. இல்லை என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் விழுந்து பயத்தில் கெஞ்சிரா. ஹீரோயின் நானே சேஞ்ச் பண்ணி விடுதேன்னு சொல்லிட்டு இங்கே ராணி இன்னியவங்க அவங்க தான் கொஞ்சம் தூக்கி வைப்பாங்க. இன்னியவங்க கண் திறந்து பார்த்தா ஹீரோயின் தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சோடனே மற்ற கோட் லேடி எல்லாருமே வெளியே போக சொல்கிறாங்க. ஹீரோயின்ட்ட இப்போ பேச ஆரம்பிக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு இங்கே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணதும் நீங்கள் தான், இப்போவும் ஹெல்ப் பண்ணுறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அரசரை பார்த்துருக்கீங்களா, அவர் ரொம்பவே அழகாக இருப்பார், இது மட்டும் போதும் அவர் என்னோட இதயத்தில் இருக்கிறதுக்கு, ஆனால் அவரை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், என்னோட கடைசி மூச்சு அவர் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எதுக்கு கடைசி மூச்சுலாம் சொல்கிறீங்க, அப்படிலாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின்மே அழ ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை எனக்கு தெரியும் என்னோட முடிவு இதுதான், அதனால தான் அவரை நான் ரொம்பவே இப்போ மிஸ் பண்ணுறேன், எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள், ஹீரோவை நான் லாஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்காங்க. ஹீரோயினும் கண்டிப்பாக நான் உங்களுக்காக இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணி இன்னியங்க அங்கே விட்டுட்டு ஹீரோவை தேடி போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் ஹீரோ எங்கன்னு கேட்குறப்போ அவர் பக்கத்து அரண்மனைக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸும் தெரியுது ஹீரோயினுக்கு. ஸோ ஹீரோவை பிடிக்கிறதுக்காண்டி இங்கே ஹீரோயின் ஃபாஸ்ட்டாக வராங்க. ஹீரோ கரெக்டாக பல்லக்கில் போயிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு பாதி வழியிலே நின்று ஒரு தெப்ப குளத்தில் வாத்து போயிட்டுருக்கு, அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கரெக்டாக ஹீரோ முன்னாடி நிற்காங்க. ஹீரோவும் பார்த்ததும் என் முன்னாடி ஒன்று நான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே, அப்போ எதுக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கோவத்தில் கேட்க இங்கே ஹீரோயினும் மன்னிச்சுக்கோங்க, ராணி இன்னும் அவசரமாக உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது அவள் இந்நேரத்துக்கு பக்கத்து அரண்மனைக்கு போயிருப்பாளேன்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க அங்கே போகல, அவங்க ரொம்பவே ஆபத்தான நிலைமையில் இருக்காங்க, அவங்களோட கடைசி நேரத்தை உங்கள் கூட செலவழிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லும்போது கடைசி நேரமாக என்ன உளறிட்டு இருக்கானுங்கிறாங்க. ஆமாம் அவங்களுக்கு அம்மை போட்டிருக்கு, அதுவும் ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இப்போ இருக்காங்க, அவங்க உங்களை பார்க்கணும்னு சொல்லி கேட்குறாங்க, அதான் அவங்களோட ஆசையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோவும் இதை கேட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஈனஸ்ட்டை கேட்காங்க. ஈனச்சும் மன்னிச்சுக்கோங்க, ஆமாம் அதுதான் உண்மைன்னு சொல்கிறாங்க. ஹீரோ அப்படின்னா உடனே கிளம்புங்க, நான் ராணி இன்னும் அங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மாவும் வந்துருந்தாங்க. எங்கே போகிற, நீ அங்கே போகக்கூடாது, ராணிக்கு அம்மை போட்டிருக்கு, அதனால நீ அரண்மனைக்கு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. என்னால் முடியாது, அவள் என்னோட மனைவி, இதே மாதிரி நேரத்தில் நான் அவளை தனியாக விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அப்படி போனேன்னா உனக்கும் அம்மை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்போ என்ன ஆகும், இந்த நாட்டோட சேஃப்டியை பற்றி யோசித்து பார்த்தியான்னு கேட்குறப்போ என்னோட தலைவிதியில் அப்படி தான் எனக்கு அம்மை வரணும்னு விதி இருந்தால் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ராணியை பார்க்க தான் போகிறாங்க. அங்கே கோட் லேடி யாருமே ராணியோட அறை பக்கமே இல்லை, எல்லாருமே வெளியே நிற்காங்க. ஹீரோவும் அதை பார்த்து கோவப்பட்டுட்டு தான் அங்கே ராணியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ராணியை பார்த்ததுமே உனக்கு இப்படிலாம்
நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ராணியோட கையை தான் பிடிக்காங்க. அங்கே இன்னியும் இல்லை என் கையை பிடிச்சா உங்களுக்கும் வந்துடும் சொல்கிறப்போ இல்லை நான் பிடிச்சி தான் வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கையை பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. அப்படியே நைட் டைம் ஆகுது. அப்போது ராணி இன்னியும் என்னென்னா இல்லை எனக்கு கண்ணை மூடணும் போல் தோணுது அப்படின்னு சொல்லியும் ஹீரோ ராணி இன்னியங்க ஹக் பண்ணிக்கிடுதாங்க. ஹக் பண்ணிவிட்டு நீ இப்படிலாம் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தான் ஃபீல் பண்ணுவாங்க. அங்கே ராணி இன்னியங்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நான் உங்கள் கூட இருக்கிறப்போ என்னோடய இதயம் படபடக்குது, நன்றி அப்படின்னு சொல்லியும் இப்போ ஹீரோ சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிக்கோ, என்னோட தேவைக்காக உன்னை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அது மட்டும் இல்லை உன்னை நான் காதலிக்கவும் செய்யலை, என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போவே இங்கே ராணி இன்னியும் இறந்து போகிறாங்க. ஸோ இனி இந்த இன்னசென்டான ராணி இன்னியங்க நம்ம பார்க்க முடியாது. ராணி இன்னியும் இறந்ததுக்கு ஹீரோவுமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்மளால தான் இப்படிலாம் நடந்துட்டோன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்ததை ஹீரோயினும் வெளியே நின்று கேட்டிருப்பாங்க. ஹீரோவும் அப்படியே ரொம்பவே ஃபீலிங்காக வெளியே வந்துட்டு ஆக வேண்டியதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே ஒரு சில நாட்கள் கழியுது. இப்போ அரசவையில் அரசர்கிட்ட தான் இப்போ பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. மேட்ரு என்னன்னா ராணி இறந்துட்டாங்க, கண்டிப்பாக அடுத்த ராணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோக்கு என்னென்னா இறந்து போன இளவரசர் போக்ஸோட ஒரு இல்யூஷன் தெரியுது. அதனால ஹீரோ இதை பற்றி அப்புறமா பேசலான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு தனியாக வராங்க. அங்கே வந்தால் அங்கே ஹீரோவோட அம்மாவும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. நீ இனி அங்கே மேரேஜ் பண்ணிக்கோ, அவர் ரொம்பவே நல்ல பொண்ணு, அது மட்டும் இல்லை ரொம்பவே அழகாக இருக்காங்கன்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோ என்னென்னா இல்லை என்னால் முடியாது, எனக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் போடுறாங்க. அது மட்டும் இல்லை எனக்கு 12 காங்பெயின் வச்சுக்கிடுவேன், 22 குழந்தைங்க நான் பெற்றுக்கிடுவேன், அதுக்கெல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி பேசுகிறாங்க. ஆனால் அவங்க அம்மா பரவாயில்ல எதுனாலும் இருக்கட்டும் இன்னியும் இதுக்கெல்லாம் ஓகே சொல்லிடுவான்னு சொல்லிட்டு ஹீரோ அம்மா பேச இப்போ ஹீரோன்னு சொல்கிறாங்க ராணி இன்னியும் இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகியிருக்கு, அந்த கல்லறையில் ஒரு புல்லு கூட முளைக்க வரல, ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே அடுத்த ராணியை தேடுறீங்க, என்கிட்ட இதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ஆனாலும் ஹீரோவோட அம்மா கேட்குற மாதிரியே இல்லை. அடுத்ததாக இன்னியாங்க மீட் பண்ணி ஒரு மேட்ரை சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா அடுத்த ராணியாக வரத போகிறவங்க இந்த அரச குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும் வான்சன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் போடுவாங்களாம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை நான் உனக்கு தரேன், நீ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீயும் நானும் அரண்மனையில் கைப்பிடிச்சு நடந்து போவோம், கண்டிப்பாக பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் நீ தான் அடுத்த ராணின்னு. ஹீரோவானையும் அதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. இனியாங்கும் ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா நம்மளை தான் அடுத்த ராணியாக செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறப்போ சரி வா நம்ம போய் அதுக்கு அளவெடுப்போம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக தையல் அறைக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இவளுக்கு அந்த வான்சன் ட்ரெஸ்ஸுக்கு அளவெடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ அங்கே இருக்கிற ஹெட் கோட் லேடியும் ஹீரோயினை தான் அளவெடுக்க சொல்கிறாங்க. ஹீரோயினும் அளவெடுத்துட்டு இருக்கிறப்போ இனியாங்க கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது, அவள் இங்கே தையல் அறையில் இருக்கிறத கேட்டுட்டு இங்கே எப்படி கோட் லேடியாக வந்தேன்னு சொல்லி கேட்கா. அதுக்கு ஹீரோயினுமே என்னோட சூழ்நிலை அப்படியே ஆகிட்டுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கையும் இதை அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் ஹீரோவையும் இளவரசர் டாங்கையும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரையும் அம்பு விட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இளவரசர் டாங் விடுற அம்பு குறி தப்பி விழுது. அதை பார்த்துட்டு இருக்கிற ஹீரோ என்னாச்சு திடீர்னு ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு கேட்குறப்போ அங்கே இளவரசர் டாங்னு சொல்கிறாங்க இல்லை கொஞ்ச நாள் முன்னாடி அரண்மனையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை கோட் லேடியாக பார்த்தேன், ஆனால் அவள் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஆனால் அதான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேட்ரு என்னென்னா இளவரசர் டாங்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஹீரோயினை தான் கோட் லேடியாக ஒரு இடத்துலேருந்து கிராஸ் ஆகி போகிறத பார்த்துருப்பாங்க. ஆனால் அது ஹீரோயின் தான் சொல்லிட்டு இங்கே இளவரசர் டாங் தெரியாது, ஏன்னா ஹீரோயின் வந்து சைனா போயிட்டான்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதை தான் கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை நான் அப்படின்னு நினைக்கவும் கூடாது, ஏன்னா அரண்மனையில் இருக்கிற எல்லா கோட்லேடியும் அரசருக்கு மட்டுமே சொந்தமானவங்க, அதில் ஏதாவது ஒரு கோட்லேடி எனக்கு பிடிச்சிருந்தா நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போனேன்னா நீ தான் ஒத்துக்கிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஹீரோ முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டைம் கரெக்டாக ஹீரோக்கு இறந்து போன இளவரசர் போக்ஸோட இல்யூஷன் தான் தெரியுது. அதனால ஹீரோ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. இதை கவனிச்சுட்டு இருந்த இளவரசர் டாங்கும் இதை கொண்டு போய் அப்படியே பாட்டிகிட்டேன்னு சொல்கிறாங்க. இப்படி அரசருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு இளவரசர் டாங் சொல்ல பாட்டியும் சொல்ல ஆரம்பிக்காங்க. இந்த மாதிரி டைமில் அந்த பொண்ணு ஹீரோ கூட இருந்தால் ரொம்பவே அவன் நல்லா இருப்பான். அன்றைக்கி அவங்க ரெண்டு பேரையும் நான் சீக்கிரட்டாக அந்த அறைக்கு அனுப்பி வச்சாலும் ஏன்னு தெரில அன்றைக்கி ஹீரோ அந்த அறையை விட்டுட்டு வெளியே வந்துட்டான்னு சொல்லவும் இங்கே இளவரசர் டாங்க பொண்ணா எந்த பொண்ணு, அது மட்டும் இல்லை ஹீரோ இப்படி அழகான பொண்ணு பார்த்து பயங்கர ஆள்லாம் கிடையாதுன்னு சொல்கிறோம். அப்படி கிடையாது, ஆல்ரெடி ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆனால் என்னாச்சுன்னு தெரில, அன்றைக்கி ரெண்டு பேரும் அன்றைக்கி அமைதியாக வந்துட்டாங்க. என்னதான் நடக்குதுன்னு எனக்கு புரியல, அவள் வேற தையல் அறையில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லியும் தையல் அறையிலையா வேலை பார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் டாங்கு கொஞ்சம் டவுட் வருது. அப்படியே இதை கட் பண்ணி இங்கே ஜாங்கையும் ஹீரோயினோட அண்ணனையும் தான் காட்டுறாங்க. என்னென்னா ஜாங் தொழில் செய்கிற இடத்துல ஏதோ மருந்து பொருளை ஏற்றுமதி செய்வாங்க போல் வெளிநாட்டுக்கு, அதெல்லாம் அமைச்சர் மீன் தலையிட்டு ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்க. அதை தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அவனோட பொண்ணை அவன் ராணி ஆக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ பக்கத்தில் இருக்கிற அறையில் ரொம்பவே சிரித்து பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை அமைச்சர் மின்னோட பொண்ணு தான் அடுத்த ராணி அப்படின்னு சொல்லி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இது இங்கே இருக்கிற ஜாங்குக்கும் கேட்குது. அவங்க ஜாங்கும் பார்க்க போகிறாங்க. கரெக்டாக அனுமதி இல்லாமல் அந்த அறையை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறது அமைச்சர் மின்னு, கூட 4-5 அமைச்சர் உட்காந்துருக்காங்க, ஒரு பொண்ணுங்களும் இருக்காங்க. ஏன்னா அது ஒரு கேஸாக ஜாங்கும் அனுமதி இல்லாமல் கதவு திறந்துட்டு வந்ததுனால ஜாங்கு திட்டுறாங்க. ஆனால் ஜாங் அதெல்லாம் கண்டுக்கிடலை. நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால்
நானும் சேர்ந்துக்கிடலான்னு நினச்சி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பை எடுத்து இல்லை ட்ரிங்கை ஊற்றுங்கன்னு சொல்லி அமைச்சர் மின்னுட்டு கேட்காங்க. அமைச்சர் மின்னும் அதை ஊற்றுவார்னு பார்த்தா ஜாங் தலைமையிலேயே ஊற்றுறாங்க. ஊற்றி முடிச்சுட்டு எனக்கு மூடில் இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அமைச்சர் மின் அந்த இடத்துலேருந்து கிளம்பையும் இப்போ ஜாங் கேட்காரு, நாளைக்கு உங்கள் மனைவியோட நினைவு நாள் தானே, அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு gift தரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லப்போ உனக்கு அது எப்படி தெரியும்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி பட்டத்திலவரிசைக்கான தேர்தல் முடிவு வர வேண்டிய நாள் தானே, அன்றைக்கி தானே உங்கள் மனைவி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அமைச்சர் மின்னுக்கு இதனாலேயே டவுட் வருது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா ஜாங்கோட ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களாம் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு விசாரிக்க சொல்லி ஆளை அனுப்புகிறாங்க. ஸோ இதில் ஹீரோயின் மாட்டுவாளா மாட்ட மாட்டாளாங்கிறது போக போக தான் தெரியும். அப்படியே இன்னொரு பக்கம் தூங்கிட்டு இருக்கிற ஹீரோவுக்கு கனவுல இறந்து போன இளவரசர் போக்ஸோட உருவம் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால ஹீரோ தூங்க முடியாமல் எந்திக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் லேட்டாக தையலை முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு வெளியே ஒரு பக்கம் வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு பின்னாடி வழியாக ஹீரோ வந்து நிற்காங்க. ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயின் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பவும் ஹீரோயின் கையை பிடிச்சி கொஞ்சம் நேரம் என் கூட உட்காருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்து ஹீரோ பேச ஆரம்பிக்காங்க. எனக்கு மறுபடியும் அந்த கனவு வருது. கண்டிப்பாக அரசனாக இருக்கிறவன் மனுஷனாகவே இருக்க முடியாது. இறந்து போன ராணியோட உடல் அரண்மனையை விட்டு போகிறதுக்குள்ளே புது ராணி வரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து கத்த ஆரம்பிக்காங்க. இன்னொரு பக்கம் தப்பு செஞ்சவங்களை தூக்கில் போட்டிருக்கேன், ஒரு சிலவங்களை நாடு கடத்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ அவங்க கடமையில் எதெல்லாம் செஞ்சாங்களோ ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் ரொம்பவே வலிமையானவன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் நடிச்சிட்டு இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சது நான் தான் தெரிஞ்ச உனக்கு கண்டிப்பாக என்னை பார்க்குறப்போ பயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின்னு சொல்கிறாங்க, இல்லை அதுக்கெல்லாம் உங்களுக்குன்னு ஏதாச்சும் ரீசன் இருக்கும், உன்னை பார்க்குறப்போ எனக்கு பயமாகவே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறப்போ எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது நீ இதை சொல்கிறப்போ. ஆனால் இதெல்லாம் நான் வேறு யார்ட்டையாட்டு போய் சொன்னால் அவங்க என்னை யூஸ் பண்ணி கூட தான் பார்ப்பாங்க, கூடவே எங்கள் அம்மாட்ட போய் சொன்னால் கூட எங்கள் அம்மாவும் இதை தான் திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுநாள் விடியுது. ஹீரோ தூங்கி எந்திக்காங்க. என்னென்னா வழக்கத்தை விட ரொம்ப நாள் கழித்து ஹீரோ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப பிரைட்டாகவும் நல்ல ரெஸ்ட் எடுத்து தூங்கின மாதிரி இருக்குது. அது ஈனச்சே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கும் தெரியுது ஹீரோயினால தான் இவ்வளோ தூங்கியிருக்கோம் அவ்வளோ பேசினதுனால அப்படின்னு சொல்லிட்டு வழக்கத்துக்கு மாறா ஹீரோ எந்த வழியோடி நடந்து போவாங்களோ அந்த ரூட்டை மாற்றிட்டு ஹீரோயின் வேலை பார்க்குற அந்த வழியோடி போகிறாங்க. சரி அரசர் வராங்கன்னு தெரிஞ்சதுமே எல்லா கொட்லேடியும் லைனில் வந்து நிற்காங்க. ஆனால் ஹீரோயினும் அந்த இடத்துல வந்து நிற்பாங்க. ஆனால் குனிஞ்ச தவளையை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க. மற்ற கொட்லேடிலாம் ஹீரோ தன்னை பாத்திர மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஃபேஸை காட்டிட்டு கொஞ்சம் ரூட் விட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க. இதை ஹீரோவும் நோட் பண்ணுறாங்க, ஹீரோயின் பார்க்கலன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அங்கேருந்து அரியணைக்கு போனதுமே திங்க் பண்ணுறாங்க. ஏன்னா ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் தலைமை பாதுகாவலர் லீசோனை தேடி தான் வந்தேனே தவிர அரசனாக இருக்கிற லீசோனை தேடி வரலன்னு சொல்லிட்டு. அதனாலேயே ஹீரோ இப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே இங்கே தையலறையில் இருக்கிற ஹீரோயினை தான் காட்டுறாங்க. என்னென்னா ஹீரோயின் தனியாக இருக்கிறப்போ அந்த இடத்துல அரசரோட அறையில் வேலை பார்க்குற கொட்லேடி வந்துட்டு அரசரோட ட்ரெஸ் கொஞ்சம் டைட் ஆகிட்டு ஸோ அளவு எடுத்துட்டு வேறு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் தான் அந்த இடத்துல இருக்கிறனால ஹீரோயினை வர சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் அந்த துணியை எடுத்துக்கிட்டு அளவு எடுக்கிறதுக்காகவும் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தோன்னா ஹீரோ ரொம்பவே டயர்டாக ரொம்ப ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சரி இப்படி பொண்ணு வந்திருக்கா அளவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோவும் எந்திரிச்சு வந்து கொஞ்சம் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஹீரோயின். ஸோ அப்படியே வச்ச கண்ணை பார்த்துட்டே இருப்பாங்க. கண்முன் வந்து நிற்பது நிஜம்தானா ரியாக்ஷனாக தான் இருக்கும். ஹீரோயினும் அளவு எடுக்கணும்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி அளவு எடுத்துகிட்டு அப்படியே முடிஞ்சுதுன்னு கிளம்புவாங்க. இப்போ ஹீரோ என்னென்னா, இல்லை அன்றைக்கி எனக்கு நீ டீ கொண்டு வந்திருந்தேன்னா அப்போது நடந்ததுக்கு நான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, ஸோ இன்னொரு டைம் நீ எனக்கு டீ கொண்டு வா நம்ம கொஞ்சம் பேசவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே ஹீரோயின் என்னெல்லாம், அன்றைக்கி நான் டீ கொண்டு வந்ததுக்கு ரீசன் வந்து பாட்டி சொல்லி தான் கொண்டு வந்தேன், வேணும்னா நான் தையலறையில் இருக்கிற வேறு ஏதாவது பொண்ணை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ஹீரோ என்னென்னா, இல்லை இவளை கூட கொஞ்சம் நேரம் கூட வைக்கணும் அப்படிங்கிறதுனால நீ ஒரு தையல் அறையில் வேலை பார்க்குற தையல் பொண்ணு தானே, ஸோ அதனால் உன் வேலையை ஃபுல்லாக முடிச்சுட்டு போ அப்படின்னு ஹீரோயினை வேற ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னென்னா இதுக்கு முன்னாடி ஹீரோ போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் எதெல்லாம் கிழிஞ்சிருந்துச்சோ எதெல்லாம் தையல் போயிருந்தோம் அந்த துணியெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த துணி சரியில்லை அந்த துணி சரியில்லை நிறைய துணியை எடுத்து போட்டுட்டு இங்கேயே இப்போவுமே இதை தச்சு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கே இருக்கிற ஒரு டேபிளில் வச்சு தைக்க சொல்கிறாங்க. அங்கே ஹீரோயின் ஒரு பக்கம் தைச்சிட்டு இருக்கேன், இங்கே இன்னொரு பக்கம் ஹீரோ புக்கை வச்சு கையில் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி புக்கை பார்த்துட்டு இருக்கிறப்போ சின்ன வயசில் ஹீரோயின் புக்கை பார்த்துட்டு இருக்கிறப்போ ஹீரோ ரசித்து பார்த்தா அந்த மூமெண்ட் ஞாபகம் வருது. ஸோ இது எதுக்கு இப்படி சடனாக வருதுன்னு சொல்லிட்டு ஏன் வருதுன்னு தான் திங்க் பண்ணுறாங்க. ஹீரோயினும் கொஞ்ச நேரத்தில் அவங்க எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் தையல் போட்டு முடிச்சுட்டு கிளம்பையும் ஹீரோ அப்பவும் ஹீரோயினை விடுறதாப்புல இல்லை. அப்படியே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பார்த்துட்டு இந்த ட்ரெஸ்ஸில் தையல் சரியா இல்லை, இது ரொம்பவே ஹைட்டாக இருக்குது, இது ரொம்பவே சின்னதாக இருக்குது, போ இது எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் மறுபடியும் தச்சு நாளைக்கு மதியம் எனக்கு கொண்டு வந்துடணும், எனக்கு ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் வேணும்னே ஹீரோயின் கையில் கொடுத்து விடுதாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் இளவரசர் டாங்க பார்த்தோன்னா ஹீரோயின் உண்மையாக சைனா தான் போயிட்டாலான்னு கொஞ்சம்
டவுட்டில் ஹீரோயினோட அண்ணன்ட்ட தான் போய் கேட்கான், ஹீரோயின் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ அவங்களும் போய் தான் சொல்கிறாங்க, சைனாவில் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஏன்ட்டையே எப்படி உன்னால் போய் சொல்ல முடியுதுன்னு சொல்லி கோவப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் ஹீரோயினோட அம்மாவும் கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து உண்மையை சொல்கிறாங்க, அவள் என்னால் நான் அடிமையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் இப்போ அரண்மனைக்கு கோட்லேடியாக போயிருக்கா, மன்னிச்சுக்கோங்க உங்கள்கிட்ட போய் சொன்னதுக்கு அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ இலவச டாங் தெரிஞ்சுட்டு ஹீரோயின் அரண்மனையில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அதை அப்படியே கட் பண்ணி அரண்மனையில் தையலறையில் வந்து தான் ஹீரோயினை தேடுறாங்க எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் கரெக்டாக ஹீரோயின் இல்லை, ஸோ அவன் எங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அறையை விட்டு வெளியே வரப்போ கரெக்டாக ஆப்போசிட்டில் ஹீரோயின் ஹீரோவோட ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்தும் பேசுகிறாங்க, எதுக்கு இங்கே வந்திருக்கேனுங்கிறப்போ என்னோட சூழ்நிலை அப்படி ஆகிட்டு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போகிறாங்க. இப்போ இலவச டாங் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கோட்லேடியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோட பேசுகிறதுக்காக போகிறாங்க. ஆனால் ஹீரோ அர்ஜென்ட்டாக இப்போ நாட்டில் பஞ்சமாக இருக்குது, மழை வரல, அதை பற்றி பேசுகிறதுக்காண்டி அமைச்சர் கூட போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே இலவச டாங் மேட்ரை சொல்ல வருவாங்க. அதுக்குள்ளே அமைச்சர் கிம் என்னன்னா, இதை பற்றி நீங்கள் ஈவினிங் டைம் பேசிக்கோங்க, இப்போ முக்கியமாக நாங்கள் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தோன்னா ஹீரோ கொடுத்த துணி எல்லாரையும் அகைன் தச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ போல் ஹீரோ இப்போ சடனாக நடந்துக்கிட்ட விதத்தை தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஏன் ஹீரோயின் ஹீரோவை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, ஒரு நாள் நைட்டு மட்டும் பூக்கிற ஒரு பூவாக மட்டும் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு நாள் நைட்டுனா ஒரு காங்பெயினாக இருந்தோன்னா அந்த நைட்டோட ஹீரோக்கும் அந்த காங்பெயினுக்கு இருக்கிற உறவு முடிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் எதுவுமே இல்லாமல் போயிடும். அதனால் நான் அப்படி மட்டும் உங்கள் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே மறுநாள் மத்தியானம் இங்கே ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோயின் எப்போ வருவான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் ரொம்பவே லூஸாக இருக்குது, இணைச்சிங்க பாரு எதுவுமே இல்லை, எப்போ அந்த தையல் பொண்ணு வருவா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக வெளியே இருந்து உங்களுக்கு தையலறையிலேருந்து பொண்ணு வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே ஹீரோயின் தான் வந்திருப்பான்னு ஆசையில் வர சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்திருக்குது ஹீரோயினோட ஃப்ரெண்டு, கூட வேலை பார்க்குறவா. ஸோ அந்த பொண்ணு எங்கன்னு கேட்குறப்போ இல்லை அவளுக்கு வேறு வேலை வந்துட்டு, ஆனால் அந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் தையல் போட்டது அவள் தான், ஆனால் நான் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் தையலறையில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஆனால் அங்கே தையலறையில் ஹீரோயினை தவிர மற்ற பொண்ணுங்க எல்லாருமே இருக்காங்க. உன்னை கேட்காங்க, இதில் இவ்வளோ பொண்ணுங்க தானே வேறு பொண்ணுங்க உண்டான்னு கேட்குறப்போ இல்லை மற்றவங்க ரெஸ்ட் எடுக்காங்க, மற்றவங்க வேறு வேலையாக வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஹீரோயின் வெளியே தான் போயிருப்பான்னு ஹீரோக்கும் தெரியுது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, போன தடவை எனக்கு அளவெடுத்த அந்த தையல் பொண்ணையே மறுபடியும் வந்து எனக்கு அளவெடுக்க சொன்னேன், ஏன்னா நான் போடுற ட்ரெஸ் எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈனச்சேன் இங்கே நிற்க சொல்லிட்டு ஹீரோயின் வந்ததும் கையோடு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஈனச்சும் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. வந்ததுமே ஹீரோவும் கேட்காங்க, எங்கே போனேன், நான் உன்னை வர சொன்னால் நீ வரவே இல்லைன்னு சொல்கிறப்போ எனக்கு வேறு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு அங்கே போனேன்னு சொல்கிறப்போ ஹீரோயின்லாம் கொஞ்சம் கோவத்தில் கத்துறாங்க, அரசரை இங்கே இருக்கிற கோட்லேடி பார்த்துக்கிட்டதை தவிர மற்ற என்ன முக்கியமான வேலை இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயினும் கோட்லேடிங்களுக்கும் முக்கியமான வேலை இருக்க தான் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ என்னன்னா, சரி நீ இந்த அரண்மனைக்கு வந்தது லீசோனை தேடி தானே, ஸோ அப்போ நான் கூப்பிட்றப்போ நீ ஏன் வந்து பார்க்க மாட்டேற அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின்னு சொல்கிறாங்க, ஆமாம் நான் இந்த அரண்மனைக்கு தேடி வந்தது தலைமை பாதுகாவலரான லீசோனை, ஆனால் நான் இங்கே பார்த்தது அரசராக இருக்கிற லீசோனை தான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் அந்த தலைமை பாதுகாவலர் லீசோன் நான் தான், இந்த லீசோன் தான் அரசரும் கூடன்னு சொல்கிறப்போ ஹீரோயின்னு சொல்கிறாங்க, இல்லை நான் பார்த்த தலைமை பாதுகாவலர் லீசோன் சாதாரண மனுஷனாக இருந்தாங்க, இப்போ என் கண்ணு முன்னாடி இருக்கிற லீசோன் இந்த நாட்டோட அரசராக இருக்காங்க, இதுக்கு மேலே எனக்கு பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த இடத்துலேருந்து போயிருந்தாங்க. ஹீரோக்கு தான் என்ன பண்ணணுன்னே தெரியாமல் இருக்காங்க. அப்படியே இதை கட் பண்ணி தையலறையில் இன்யாங் லாஸ்ட் டைம் வரப்போ ஒரு அளவு கொடுத்துட்டு போயிருப்பா, வான்சன் ட்ரெஸ் தயாரிக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை ஒரு பக்கம் ஜாவும் தயாரிச்சுட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் ஹீரோயினும் தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஜா என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் போட்டிருக்க டிசைனை அப்படியே கல்ல காப்பி பண்ணி அவளும் அதே மாதிரி ஒரு டிசைனை போட்டு அழகாக சப்மிட் பண்ணுறா. இதை பார்த்துட்டு இருக்கிற ஹெட் கோட்டில் ரெண்டு பேருக்குள்ளதையும் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட முடிவை சொல்கிறாங்க. என்னென்னா ஜாக்குள்ளது வேண்டாம், ஹீரோயின்குள்ளதே செலக்ட் பண்ணுவோன்னு சொல்கிறப்போ ஜாவும் சொல்கிறா, நல்லா பாருங்கள் நான் நல்லா செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை ரெண்டு பேரோட தையலும் சரி சாயமும் சரி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஹீரோயின்குள்ளது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட விளக்கம் கேட்காங்க, என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயினும் சொல்கிறாங்க, ஆமாம் நான் அதில் ஒரு வாசனை திரவியம் சேர்த்துருக்கேன், கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்ஸுங்கிறது அரச குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் போடுவாங்க, கண்டிப்பாக அவங்க இதை போட்டுட்டு வெளியே போகிறப்போ மற்றவங்களோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி தான் இது இருக்கும், ஸோ அதனால தான் அதில் நான் ஒரு வாசனை திரவியம் சேர்த்துருக்கேன்னு சொல்கிறப்போ இந்த விளக்கத்தை கேட்ட ஹெட் கோட் லேடிக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஸோ அவங்களும் மற்றவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இதனால தான் நான் ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் யோசித்து ரொம்ப கடுமையாக ட்ரை பண்ணால் தான் எல்லாமே பெஸ்ட் வரும், அது ஹீரோயின் செஞ்சுருக்கா, ஸோ ஹீரோயினே இந்த வான்சன் ட்ரெஸ்ஸுக்கு பொறுப்பேற்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இதை கட் பண்ணி இங்கே இன்யாங்கும் ஹீரோவோட அம்மாவும் ஒன்றா இருக்கிறப்போ கரெக்டாக செய்தி வருது, இப்படி வான்சன் ட்ரெஸ்ஸை தயார் பண்ணிட்டாங்கன்னு. உடனே ஹீரோவோட அம்மாவும் சரி நல்லது நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுப்பாரு அப்படின்னு சொல்கிறப்போ இன்யாங் சொல்கிறான், இல்லை நான் இப்போ இறந்து போன ராணி இன்யங்கோட அறையில் அதை ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு
அப்படின்னு சொல்கிறப்போ அதுக்கு ஹீரோட அம்மாவும் சரி இதுவும் நல்லா தான் இருக்குது, அந்த இடத்துக்கு ஹீரோவையும் வர சொல்லுங்கள், இவள் போட்டுருக்குதா அவர் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் அப்படியே இங்கே ஹீரோக்கும் போது இப்படி ராணி இனியவங்களோட அறைக்கு உங்களை வர சொல்லியிருக்காங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஹீரோவும் அம்மா ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் வரதுக்கு முன்னாடி ஹீரோவே அந்த அறைக்கு போகிறாங்க. சரி, டோரை கரெக்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனால் அந்த இடத்துல ஹீரோயின் அந்த வான்சன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிற்காங்க. அப்படியே இவங்க 2 பேரும் பார்த்துட்டே நிற்கிறப்போ அந்த இடத்துக்கு அப்படின்னா இனியாங்கும் ஹீரோவோட அம்மாவும் வராங்க. அவங்க அம்மாவுக்கு ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நிற்கிறத பார்த்ததுமே ஒரு உச்சக்கட்ட கோவம் வருது. ஆனால் அந்த கோவத்தை அடக்கிக்கிட்டு ஹீரோட்ட கேட்காங்க, நீ அதுக்குள்ளே வந்துட்ட போல், அந்த ட்ரெஸ்ஸை இனியாங் போட்டு உன்ட்ட காட்டணும்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே வேறு ஏதோ தப்பாக நடந்துட்டு போல், சரி நீங்கள்ருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அந்த இடத்துலேருந்து அனுப்பி வைக்காங்க. அவ்வளோதான். ஹீரோ போன அடுத்த செகண்டே ஹீரோயினுக்கு செவிட்லேயே ஒரு அளவு இருந்தது. யார் ட்ரெஸ்ஸை யார் போடுறது, ராணி போட வேண்டிய ட்ரெஸ்ஸை நீ போட்டுட்டு நிற்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துல என்னை மன்னிச்சுக்கோங்க, ஆக்சுவலாக அந்த ட்ரெஸ் அவள் வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டால் அது போட்டு பார்க்கணுன்னு அவளுக்கு ஆசை, ஆனால் நான் கூடாதுன்னு சொன்னேன். அந்த டைம் கரெக்டாக எனக்கு அந்த அசசரிலாம் எடுக்கிறதுக்கான நான் வெளியே போனேன், அந்த டைமில் தான் இவன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துருக்கா, என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்கான். ஆக்சுவலாக மேட்ரு என்னென்னா இங்கே தான் ஹீரோயின்ட்ட போய் சொல்லியிருக்கா, இன்யாங் வந்து அந்த ட்ரெஸ்ஸை ஒன்றை போட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க. அவங்க நீ போட்டு பார்த்துட்டு அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு அந்த லுக்கை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. அப்போ தான் அவங்க போட்டு பார்க்க அவங்களுக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயினும் இதை நம்பி அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு இன்யாங்கிட்ட காட்டணும் தான் நின்றுருப்பாங்க. அதுக்குள்ளே இப்படி ஒரு குளறுபடி நடந்துட்டு ஜாவும் பேச்சை மாற்றி பேசிட்டா. ஸோ இப்போ ஹீரோயினை திட்டிகிட்டு இருக்காங்க. கூடவே ஹெட் கோட் லேடி ஏன் திட்டுறாங்க, உன்னோட கோட் லேடி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா, எனக்கு ஆல்ரெடி தெரியும் இவளை இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன், அப்போவுமே எனக்கு இவளை பிடிக்கல, இப்போ என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கான்னு சொல்லி திட்டுறையும். ஹெட் கோட் லேடி அவளை என் பக்கம் விடுங்க, அவளுக்கு நான் தண்டனை கொடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அந்த இடத்துலேருந்து வெளியே அனுப்பி வைக்காங்க. அங்கேருந்து இப்போ தையலறைக்கு கூப்பிட்டு வந்து அங்கே வச்சு தான் திட்டுறாங்க, எதுக்கு அந்த ஆடையை போட்டேன்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் அதை வேணும்னு போடலை அப்படின்னு சொல்கிறப்போ வேணும்னு போடாமல் கட்டாயப்படுத்தி போட்டியா என்ன, இதெல்லாம் நான் நம்பணுமா என்ன, ஃபஸ்ட்டு என்னென்னா அரசரை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தேன், இப்போ என்னென்னா அடுத்த ராணியாக யார் வரப்போகிறாங்களோ அவங்க போட வேண்டிய ஆடையை நீ போட்டுட்டு இருக்க, என்னதான் நடக்குதுங்க, இதுவாக இருக்கட்டும், உன்னை நான் இந்த டைம் மன்னிக்கிறதாவே இல்லை, உன்னை மாதிரி ஆட்கெல்லாம் இங்கே தையல் அறையில் இருக்கவே கூடாது, நீ இங்கே இருக்கிற சலவை செய்கிற துணியை தவிர மற்ற எந்த துணியும் தொடக்கூடாது, தையல்னு எந்த வேலையும் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பனிஷ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் அங்கேருந்து சலவை செய்கிற இடத்துக்கு போகிறப்போ வழியில் என்னென்னா இன்யாங்க மீட் பண்ணுறாங்க. இன்யாங்கும் பார்த்ததுன்னு சொல்கிறா, இங்கே இருக்கிற அரச குடும்பத்தில் யார் யார் என்ன வேலை செய்கிறாங்களோ அதிலலாம் நீ இன்வால்வ் ஆகிட்டு இருந்த, இப்படி நீ தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தனா கண்டிப்பாக இறந்து போன இளவரசர் போக்சோரோவுக்கு என்ன ஆச்சோ அதுதான் உனக்கும் ஆகுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொஞ்சம் வார்ன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஏறக்கூடாது ஏனியில் ஏறக்கூடாது, நிமிந்து வானத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அடிமையானத்தில் இருக்க வேண்டியவா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்யாங் பேசுகிறா. ஹீரோயினும் நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், நான் அப்படியே செய்கிறேன்னு சொல்லிட்டு போகையும் கொஞ்சம் நில்லு, அந்த வான்சன் ஆடையை போடுறப்போ உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி கேட்குறப்போ எனக்கு எந்த மாதிரி ஃபீலிங் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நல்லது, ஒரு எஜமானி போடக்கூடிய ஆடையை அங்கே வேலை பார்க்குற ஆட்கள் போட்டாங்கன்னா அது அவங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங் இல்லாதது நல்லது தான், மீதி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் துர்தஷ்டம்னு இன்யாங் பேச இப்போ ஹீரோயினும் பேச ஆரம்பிக்காங்க. இதே மாதிரி தையல் அறையில் தையல் வேலை பார்க்குற பொண்ணுங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடையும் போட முடியும், எஜமானி போடக்கூடிய ஆடையை கூட தச்சு போட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போகிறாங்க. அங்கேருந்து அடுத்ததாக சலவை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போது அந்த சலவை வேலை செய்யக்கூடிய 2 பொண்ணுங்க என்னென்னா நிறைய துணி கொண்டு வந்து ஹீரோயின்ட்ட கொடுத்து இதை நீங்களே செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயினும் வழி இல்லாமல் சலவை செஞ்சுட்டு இருக்கப்போ அந்த இடத்துல தையல் அறையில் வேலை பார்க்குற 4-5 பொண்ணுங்க இப்போ ஹீரோயின்ட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நீ ஒரு திருடி, அடுத்த ராணியாக யார் வரப்போகிறாங்களோ அவங்க போட வேண்டிய ஆடையை எடுத்து நீ போட்டுட்டு இருந்திருக்க, நீ எவ்வளோ பெரிய திருடியாக இருப்பேன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் அவங்க சொல்கிறது சொல்லட்டும், நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அமைதியாக அவங்க செலவு செய்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. மொத்த துணியை எடுத்துகிட்டு வேறு இடத்துல கொண்டு போய் வைக்கலான்னு பார்த்தா அந்த துணியை பிடிங்கி அப்படியே எடுத்து அந்த தண்ணி தொட்டிக்குள்ளேயே வீசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, ஹீரோயினையும் தண்ணி தொட்டிக்குள்ளே தள்ளி விடுறாங்க. இருக்கிற மொத்த துணியும் எடுத்து தண்ணிக்குள்ளே தள்ளி போடுறாங்க. இந்தா இப்போ இருக்கிற எல்லா துணியும் எடுத்து மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு கொண்டு போய் காய போடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோயின் மறுபடியும் எல்லா துணியும் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இதை கட் பண்ணி இன்னொரு பக்கம் இன்யாங்கும் ஹீரோவோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவையும் வர சொல்லியிருக்காங்க. ஹீரோ வந்து உட்கார்ந்தது தான் ஹீரோவோட அம்மா ரொம்ப பாராட்டிட்டு இருக்காங்க, 2 பேரையும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ சுத்தமாக அதை கண்டுக்கிடவே இல்லை. ஹீரோவோட எண்ணம் ஃபுல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயின் அந்த வான்சன் ஆடையை போட்டுட்டு இருந்ததை தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மூமெண்ட்டை தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக இவங்க பேசிகிட்டு இருக்கிற இந்த டைமில் மழை பெய்யாமல் இருந்தது, இப்போ மழை பெய்ய ஆரம்பிக்குது. இப்போ ஹீரோட அம்மா ஹீரோவையும் பாராட்டிட்டு இருக்காங்க. நீ எதை நினச்சி கவலைப்பட்டியோ இப்போ அந்த மழையும் வந்துட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஹீரோ சடனாக என்ன திங்க் பண்ணாங்கன்னு தெரியல, அவங்க பேசிட்டு இருக்கிறத கூட கவனிக்காமல் அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. ஸோ அப்படி வெளியே வந்துட்டு இருக்கிறப்போ பின்னாடி நெக்ஸ்ட் கோட் லேடின்னு ஒரு 10-15 பேர் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு யாரும் என்னை ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நடந்து போகிறாங்க. எங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயின் செலவு செய்கிற அந்த இடத்துக்கு தான் ஹீரோயின் அங்கே இருக்கான்னு தெரிஞ்சு போகிறாங்க. அங்கே போனால் ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு அந்த கொற்ற மலை
தலையில் கிட்டா ஹீரோயின் இது நான் வேலை செய்கிற இடம், நீங்கள் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ, ஓ இது நீ வேலை செய்கிற இடம் அதனால் நான் இங்கே வரக்கூடாது, ஸோ அதனால தான் நீ என்னை எப்பவும் தள்ளி வச்சுட்ருக்க, நான் உன்னை பார்த்து ஒரு எட்டு முன்னாடி வச்சா நீ என்னை பார்த்து ஒரு எட்டு பின்னாடி வச்சுட்ருக்க அப்படி, அப்போ எதுக்கு என்கிட்ட நீ போய் சொன்னேன், இந்த அரண்மனைக்கு லீ சொன்னதான் தேடி வந்தேன், நீ ஏன் போய் சொன்னேன்னு சொல்கிறப்போ ஹீரோயின்னு சொல்கிறாங்க, ஆமாம் நான் தலைமை பாதுகாவலராக இருக்கிற லீ சொன்னதான் தேடி வந்தேன், இப்போ என் முன்னாடி நிற்கிறேன், அரசரை நான் தேடி வரலன்னு சொல்கிறப்போ, அப்போது உன் கண்ணுக்கு இப்போ வரைக்கும் நான் அரசனாக தான் தெரிஞ்சிட்ருக்கேன்னு, நீயும் நானும் எத்தனை டைம் தற்செயலாம் மீட் பண்ணிக்கிட்டோம், அதெல்லாம் விதினா இன்னுமா உனக்கு புரியாமல் இருக்குது, உன்னை பார்க்கறதுக்காண்டி நான் முட்டாள்தனமான வேலையெல்லாம் யோசித்து செஞ்சுருக்கேன், இன்னுமா என்னை பற்றி உனக்கு தெரியலன்னு சொன்னால் ஹீரோயினும் பேச ஆரம்பிக்காங்க. அடிமனத்தில் இருக்கிற ஒரு பொண்ணா எனக்கு தெரியும் மற்றவங்கள விட நான் எப்படிப்பட்ட ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு, இந்த ஒரு காரணம் தான் என்ன உங்கள்கிட்ட நெருங்க விடாதது அப்படின்னு சொன்னால் பதிலுக்கு ஹீரோ என்னன்னா, அடிமை என்னம்மா, அடிமனையில் இருக்கிற பொண்ணை ஒன்று நான் நினச்சி பார்ப்பேனா, நீ அப்படி திங்க் பண்ணியா என்ன அப்படின்னு சொன்னால் ஹீரோயின்னு சொல்கிறாங்க, எப்படி ஒரு அடிமைனத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு அரசர் கூட இருக்க முடியும், அடிமைனத்தில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கும் அரசருக்கும் இருக்கிற தூரத்தை பார்த்தா அந்த வானத்துக்கும் பூமிக்கு இருக்கிற தூரம் மாதிரி அப்படின்னு சொல்லும்போது, ஓ உனக்கு நான் இப்போ அந்த அளவுக்கு தெரியலனா என்ன, அப்போ இதை நல்லா கவனி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செலவு செய்கிற அந்த தண்ணிக்குள்ளே ஹீரோவும் கால் வச்சு உள்ளே இறங்கி வராங்க. பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு, இப்போ நல்லா பாரு அந்த வானத்தில் இருக்கிற தூரம் இறங்கி உன் பக்கத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோயின் ஹீரோவை தள்ளி தான் விடுறாங்க, ஆனால் ஹீரோயினும் பதிலுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்படி கொற்ற மலையில் செலவு செய்கிற தண்ணி தொட்டிக்குள்ளே இருந்துட்டு இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை தூரத்தில் இருந்து இளவரசர் டாங்கும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இளவரசர் டாங் அந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்கன்னு தெரியல. ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ இனி வர போகிற வீடியோவில் என்னெல்லாம் இருக்குங்கிறத இனி பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.